வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ கோல்டு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி சில அனலிஸ்டும் சொல்ற மாதிரி இப்போ ஒரு சவரன் கோல்டு இன்னும் ஒரு வருஷத்துல 2 லட்சமா போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா நம்ம பார்க்கணும் சார்? ரியலிஸ்டிக்காக பார்க்குறேன்னா அவ்வளோ தூரம் போகுமான்னு எனக்கு நிச்சயமாக தெரியல. அந்த அளவுக்கு போகணும்னா 2 விஷயங்கள் நடக்கணும். அந்த மாதிரி 2 லட்சம் ரூபாய் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா என்னென்ன முகாந்திரங்கள் இருந்தால் அந்த மாதிரியான ஒரு விலையை உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தாக்கா, ஒன்று சர்வதேச சந்தையில் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு $8,000 மேலே போகணும் ஒன்று. அதர்வைஸ் இந்திய ரூபாய் இருக்கு இல்லையா, அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயோட மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு இப்போ 96 இருக்கு இல்லையா, இது கிட்டத்தட்ட ஒரு 140 145 கிட்ட போனா அப்போனா தான் உங்களுக்கு அதை அந்த மாதிரியான ஒரு உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த $6,000 இப்போ இப்போ சப்போஸ் ஒரு இப்போ நம்ம நோ இட் இஸ் ட்ரேடிங் அரௌண்ட் $4,500 இருக்கு. $6,000 இருந்து அதுக்கப்புறம் ருப்பியும் வீக் ஆகி அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் இந்த மாதிரியான ஒரு புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல ருப்பி இங்கேயே இருக்குன்னு வச்சுங்க, 96லயே இருக்கு, இன்டர்நேஷனல் பிரைஸ் மட்டும் ஏறுது, அப்போ பாத்தீங்கன்னா $8,000 மேல போகணும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மட்டும்தான் நம்மளால இந்த தங்கம் 2 லட்சம் ரூபாய் என்கின்ற அளவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் அந்த மாதிரியான முகாந்திரங்கள் இருப்பதாக தெரியவில்லை. ஏன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் ஈரான் வாரோ இது வந்தாலும் ஓரளவுக்கு அது முடிவடையும் சூழ்நிலையில் தான் இருக்கு. அந்த நியூஸ் இன்னும் அஃபிஷியலா ஆகல, சீஸ்ஃபயர் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு இருந்தா கூட இந்த போர் பதட்டம் ஓரளவுக்கு தணிந்துதான் காணப்படுகிறது. அதனால இந்த போர் பதட்டம் முடிந்த பிறகு அடுத்த கட்ட பொருளாதார ரீதியான சில நடவடிக்கைகள் இந்த தங்கத்தினுடைய விலை ஏற்றம் என்பது தடுக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். சார், அதே மாதிரி இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு வாங்கினவங்க, 1 லட்சத்துக்கு கோல்டு வாங்கினவங்க இப்போ அவங்களுக்கு 15 லட்சம்க்கு ரிட்டர்ன் தருது, 15 லட்சமா ரிட்டர்ன் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கோல்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸோ இதை தாண்டி கோல்டு ஒரு பெட்டர் ஆப்ஷனா தெரியுதா சார்? அதாவது இது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 கிராம் தங்கம் நம்ம கிட்டத்தட்ட $8,000 வாங்கிட்டு இருந்தோம். 8,000 ஆர் 8,500 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேலே போகுதுங்கிறது உண்மைதான். அதாவது தங்கத்தினுடைய போக்கு எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு ஏற்றம் பெறுகிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் அப்படியே ஒரு ஸ்டேட்டஸ் கோல அப்படியே ஒரே நிலையிலே நின்று கொண்டே தான் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை நாம் பார்க்கின்றோம். அதனால தங்கம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் இந்த ஷைனிங் ஆஃப் கோல்டுங்கிறது இருக்கே தவிர, ஓவராலா பார்த்தா என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே தங்கத்தை நம்ம ஏதோ வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. தங்கம் ஏன் விலை ஏற்றம் பெறுகிறது அப்படின்னு பார்த்தா, ஒன்று சர்வதேச விலை ஏறும் போது அதனுடைய தாக்கம் இந்திய விலைகளில் பிரதிபலிக்கிறது ஒன்று. இரண்டாவதாக சர்வதேச விலையில எந்த விதமான மாற்றம் இல்லை. இப்ப கூட பாத்தீங்களா, $5,500 போயிட்டு இருந்தது, இப்போ $4,500 தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $900 குறைவா தான் வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக இருந்த நிலையோட இப்போ பார்க்கும்போது 95 96 காணப்படுகிறது. ஸோ இந்தியா இறக்குமதி செய்கின்ற நாடாக இருப்பதன் காரணமாக ரூபாயினுடைய வீழ்ச்சி நம்ம அதிக டாலரை கொடுத்து வாங்கும் போது அதனுடைய விலை தாக்கமும் இந்த இந்திய ரூபாயில பிரதிபலிக்கிறது. ஸோ 2 பக்கத்திலையும் நமக்கு ஒரு பெரிய அளவில் சர்வதேச விலை குறைந்து காணப்பட்டாலும் இந்திய ரூபாய் வீக்கன் ஆகிறதன் காரணமாக நாம் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ஸோ இது நீண்ட நாளைக்கு இதே மாதிரியான ஒரு போக்கு இருக்கும் நம்ம என்று நினைக்க முடியல. ஏன்னா இந்த போக்கு மட்டும் இந்த 2026 மட்டும் என்ன நடந்ததுன்னா, ருப்பியும் வீக் ஆனது, அதே சமயத்துல சர்வதேச சந்தைகளும் உச்சத்தை தொட்டன. இந்த 2 டபுள் நெகட்டிவ் சினாரியோல தான் இந்த தங்கத்தினுடைய விலை உள்நாட்டுல பெரிய அளவுக்கு ஏற்றம் பெற்றது. இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. ஸோ ஒன்னு இன்டர்நேஷனல் பிரைஸ் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னாக்கா ரூபாயினுடைய மதிப்பு ஓரளவுக்கு சற்று மேல் நோக்கி நகர்ந்தால், அதாவது ஒரு 90 92ங்கிற இடத்துக்கு வந்தாக்க 2 இடத்துலையுமே அந்த மாதிரியான ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ வரக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி நகரும் என்பதற்கான முகாந்திரங்கள் எதுவும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். சார், அதே மாதிரி இதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ தங்கம் வாங்கலை, இப்போ தங்கம் வாங்காமல் விட்டுட்டோங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவாங்களா சார்? இப்போ 2 லட்சத்துக்கு இருக்கு, ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் கூட ஆயிரும், ஸோ இப்போ வாங்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு ரெக்ரெட் பண்ணலதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்கு சார்? இதுல நம்ம ரெக்ரெட் மார்க்கெட்டுங்கிறது சந்தைங்கிறது சந்தையில போக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் மேட்ச் பண்ணி தான் இருக்கு, ஆர் சர்வதேச மற்ற காரணிகள்லாம் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ரெக்ரெட் பண்ணிக்கிட்டோம், நம்ம விட்டுட்டோமே, வி மிஸ் த பஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்போதுமே இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. நாம அந்த மாதிரியான ஒரு
தொலைநோக்கு பார்வையில், அதாவது நம்ம என்ன நமக்கு தங்கம் வேணும், அடுத்த 10 ஆண்டோ 5 ஆண்டுகளோ அல்லது 20 ஆண்டுகளுக்கு நாம் தங்கம் சேமிக்க வேண்டும் என்றால் நாம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதாவது நம்ம விலை உயரும் போது வாங்குவதை விட எப்போதெல்லாம் இறங்குகிறதோ, ஈவன் நம்ம மார்க்கெட்ல கொஞ்சம் இறங்கினா கூட ஒரு சவரனுக்கு 5000 ரூபாய் இறங்குது அல்லது 10,000 ரூபாய் இறங்குது செய்திகள்ல வரும்போது அந்தந்த நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது தான் புத்திசாலித்தனமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட்ல எல்லா நிலைகளையும் நம்ம வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்கும். அதாவது எல்லா இறங்கும் போது நம்மள்ட்ட காசு இருக்கணும், ஏறும்போது நம்ம வாங்குறத கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டு இறங்கும் போது கொஞ்சம் அதிகமாக கிராம் வாங்கலாம். ஸோ நம்ம வந்து இதை மிஸ் த பஸ்ங்கிற மாதிரியான நிலைக்கு நிச்சயமாக இல்லவே இல்லை. நம்முடைய போர்ட்போலியோல ஒரு 5 முதல் 10 அல்லது அதிகபட்சமாக 15% என்ற அளவிற்கு நம்முடைய ஒரு அசெட் நம்ம அலோகேஷன் பண்ணி வைத்தோமே ஆனால் அது போதுமானது. எதுவுமே வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கிறது. எல்லாரும் என்னன்னாக்கா தங்கத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, அந்த எதிர் வீட்டில் வாங்கிட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நமக்கு ஒரு ஏதோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நாம வந்து வாங்க மறந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அதுக்காக எந்த விலை கொடுத்து வேண்டுமானும் நான் வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் நிச்சயமாக இல்லை. சந்தர்ப்பங்கள் வரும். சந்தைகள் என்பது ஏற்ற இறக்கங்கள் கொண்டது. ஏறும் அல்லது அதே சமயத்தில் இறங்கும், இரண்டுமே நடக்கும். நாம இறங்கும் போது அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு இலக்காக நான் வைக்கிறேன். சார், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பொறுத்தவரையும் அவங்களோட போர்ட்ஃபோலியோல எவ்வளவு பெர்சன்டேஜ் கோல்டு வச்சிருக்கலாம் சார் வெல்த் கிரியேட் பண்றதுக்கு? நிச்சயமா அதான் சொல்றேன். 5 முதல் 15%. இன்னும் சொல்ல போனாக்கா இந்த மாதிரி விலை அதிகமாக போகும்போது ஓரளவுக்கு நம்மளுடைய ட்ரிம்மிங் பண்ணலாம். கிட்டத்தட்ட இப்போ 20% உங்கள்கிட்ட எக்ஸ்போஷர் இருக்குன்னு வச்சுங்க உங்க போர்ட்ஃபோலியோல 20% உங்களுடைய, அதாவது நீங்க வந்து ஆபரண தங்கத்தை வந்து யாரும் விற்க மாட்டாங்கன்னு வச்சுங்க. சப்போஸ் ETF கோல்டுல இருக்கு அல்லது மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கலாம், கோல்டுல மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் ஒரு 20%க்கு மேல இருக்குன்னு சொன்னாக்க நிச்சயமாக அதுல வந்து ஒரு 5% என்ற அளவிற்கு நிச்சயமாக அதை வந்து குறைச்சலாம். நீங்க வந்து கர்டைல் பண்ணிக்கிறது எப்போதுமே விலை அதிகரிக்கும் போது விற்பதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்க்கணும். அதே சமயத்துல குறைஞ்சிக்கிட்டே வருது, உங்கள்கிட்ட ஒரு 10% தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இருக்கு, 5% தான் உங்களுடைய தங்கத்துல இருக்கா, அப்போ இந்த இறங்கும் போது இந்த ஏற்கனவே நம்ம விற்ற கையில இருக்கிற பைசாவை வைத்துக்கொண்டு நம்ம வந்து மீண்டும் அது மீது முதலீடு செய்யலாம். ஸோ இரண்டுமே செய்ய வேண்டும். விற்க வேண்டிய நேரத்தில் விற்க வேண்டும், வாங்க வேண்டிய நேரத்தில் வாங்க வேண்டும். சரி, இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம கேஷா கொடுக்கறத விட கோல்டா கொடுத்தா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அது ஒரு ஸ்மார்ட் டிசிஷனா சார், கேஷை விட கோல்டா கொடுக்கறது? நிச்சயமாக என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நான் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த பர்சன்டேஜுக்கு மேலே நம்மள்ட்ட கோல்டு வச்சுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டு அதற்கு பதிலாக ஒன்று அது அப்படி தங்கம் தான் கொடுக்கணும், தங்கம் சார்ந்த முதலீடுகளாக தான் அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ETF கொடுக்கலாம், அல்லது அதர்வைஸ் நீங்க வந்து டிஜிட்டல் கோல்டு இருக்கு, டிஜிட்டல் கோல்டாகவும் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு விதமான முறையை தவிர நம்ம வந்து அதோட வந்து பெஸ்ட் வந்து ஈக்விட்டி தான் வந்து லாங் டேர்ம் உங்களுக்கு வந்து வெல்த் கிரியேஷனா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். தங்கம் வந்து ஆபத்து காலத்துல நிச்சயமா உதவக்கூடிய ஒன்று, அதுல சந்தேகமே இல்லை. ஒரு ஒரு ஏதோ ஒரு கிரைசிஸ் மூமெண்ட்ல வந்து நிச்சயமா தங்கம் வந்து கை கொடுக்கும், இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் எல்லா ஒரு அசெட் கிளாஸ்ல நம்ம வந்து நிலம் வைத்திருக்கிறோம், வீடு வைத்திருக்கிறோம், அதே சமயத்துல தங்கம் வச்சிருக்கோம், ஈக்விட்டியில கொஞ்சம் எக்ஸ்போஷர் வச்சிருக்கோம், மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம் வச்சிருக்கோம்னாக்கா இது எல்லாத்தையுமே ஒரு கட்டத்துல எதெல்லாம் உச்சத்தை தொடுகிறதோ அந்தந்த நேரத்தில் அங்க வந்து நம்ம ட்ரிம் பண்ண வேண்டிய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு அதை வந்து கேஷ் ரிசர்வ்ஸா வைத்துக்கணும். அதாவது விற்ற உடனே அடுத்த நாளே அடுத்த அசெட்ல போய் போடாமல் அந்த கேஷை கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து SB அக்கௌண்ட்லயோ இல்லை பிக்சட் டெபாசிட்டா கூட போட்டு வைத்துக்கொண்டு ஏதாவது இந்த 4 அசெட் கிளாஸஸ்ல ஏதோ ஒரு கிளாஸ் வந்து எப்போதுமே இறங்கி தான் இருக்கும். ஏதாவது ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னாக்கா அந்த எந்த அசெட் கிளாஸ் அந்த மாதிரி கம்மியா இருக்கோ அந்த அசெட் கிளாஸ்ல அந்த மீதான ஒரு முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நம்ம வந்து பழகி கொள்ள வேண்டும். இதை வந்து ஒரு பழக்கம் முறையில தான் நம்ம வந்து பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் தான் இது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட நபருடைய ஒரு எப்படி அதை கையாளுகின்றோமோ அந்த பணத்தை வந்து நம்ம எப்படி முதலீடு செய்கிறோம் என்பதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான மெத்தடாலஜி இருக்கும். அந்த மெத்தடாலஜில அவங்க அதை முதலீடு செய்து அதன் பிரகாரம் வந்து தங்களுடைய வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணணும். நான் மறுபடியும் திருப்பி வந்து இறங்கும் நம்ம வந்து ஒரு லட்ச ரூபாய் நம்ம வந்து தங்கத்துல போடுறோம், அதுக்கப்புறம் இது வந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா போகுது அப்படின்னு சும்மா உதாரணத்துக்கு சொல்ற போனாக்கா ஒரு கட்டத்துல அதுல இருந்து ஒரு பகுதியை நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் எடுத்து வச்சுட்டு அதே காலகட்டத்துல வேற ஏதோ ஒரு அசெட் வந்து கம்மியா இருக்குன்னா அதுல மாற்றி முதலீடு செய்து அதுல இருந்து வரக்கூடிய ஆதாயத்தை நம்ம பொறுத்திருந்து ஆதாய பலனை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சார், அதே மாதிரி இப்போ கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலே சிலர் வந்து கோல்டை போய் அதிகமாக வாங்குவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன சார்? ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுறப்ப தான் வாங்குறாங்க.
இல்லை ஏறும்போது நிச்சயமாக எந்த ஒரு கமாடிட்டியையும் நம்ம வந்து வாங்குறதுங்கிறது வந்து தவிர்ப்பது தான் நல்லது. எந்த ஒரு கமாடிட்டிலையும் ஏன்னா எந்த நேரத்தில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருங்கிறது தெரியாது. இப்போ அதுக்கு என்ன உதாரணம் எல்லாரும் என்ன சொல்லணும், சார் நீங்கள் இப்படி தான் சொல்லிட்டு வந்தீங்க, நாங்கள் கடைசி ஒரு கிட்டத்தட்ட 7000 கிராம் வந்து ஒரு 3-4 வருடத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் இருந்தது ஒரு கிராம். இப்போ அது படிப்படியாக 14,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் 8000 இப்படி சொல்லியிருப்பீங்க, 10,000 சொல்லியிருப்போம் அப்படிங்கிற ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் வருது. பட் அது வந்து அது எந்த ஒரு கமாடிட்டி நம்ம மேல் நோக்கி நகரும் போது வாங்குவதை விட கீழ் நோக்கி இறங்கும் போது நம்ம வாங்கி கொண்டே வந்தால் அந்த சைக்கிளில் வந்து டவுன் சைக்கிளில் நம்ம வாங்கணும், அப் சைக்கிளில் வந்து நம்ம வந்து விற்கணும். ஸோ இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து நம்ம இந்த ஒரு கோல்டனுடைய சைக்கிள் எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு 5000 ரூபாயாக இருந்த ஒரு கிராம் தங்கமானது தொடர்ச்சியாக படிப்படியாக மேல் நோக்கி நகர்ந்து ஒரு 14,000 15,000 இந்த இடத்துல நிக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த 15லேருந்து மறுபடியும் அது வந்து 20 போகும் 25 போகுங்கிறதுக்கு வந்து நமக்கு எந்த விதமான உத்தரவாதமும் யாரும் தரப்போறது கிடையாது. ஸோ கூடிய மட்டும் இறங்கி வரும்போது மட்டும்தான் வாங்குவதை நம்ம வந்து வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ இது வந்து இது முடிஞ்சு போச்சு, இந்த ரேலி முடிஞ்சு போச்சு அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சார் நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோல்டு பொறுத்த வரையும் வெல்த் கிரியேட் பண்ற ஒரு அசட்டா இருக்குமா, இல்ல வெல்த் ப்ரொடெக்ட் பண்ற ஒரு அசட்டா இருக்குமா சார்? வெல்த் ப்ரொடெக்ட் பண்ற அசட்டா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெல்த் கிரியேஷன்ங்கிறது இனிமே இதுக்கப்புறம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். அன்லஸ் மறுபடியும் திருப்பி சொல்றேன், ஏன்னா எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய மாற்றங்கள், அதாவது ஒரு சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆகட்டும், பெரிய பெரிய மத்திய வங்கிகள்லாம் வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக வாங்கும் பட்சத்தில் வேணால் மாறலாமே தவிர மற்றபடி அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் நகரவில்லைன்னு தான் நினைக்கிறேன். பெரிய எதிர்மறையான செய்திகள் முடிந்து விட்டதாகவே நான் பார்க்கின்றேன். அதனால வெல்த் கிரியேஷன் சொல்றத விட வெல்த் ப்ரொடெக்ஷன், இதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதோ ஒரு வேற ஒரு இதுல வந்தனா கூட இது வந்து இறங்குவதற்கான வாய்ப்புகள் வேணா குறைவுன்னு நம்ம சொல்லலாம். பட் ஏறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, அதுல நிச்சயமா சந்தேகமே இல்லை. இதே ஸ்டாட்டிக் லெவல்ல தான் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆக்சுவலி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்து வெல்த் கிரியேட்டரா அல்லது வெல்த் ப்ரொடெக்டரான்னு கேட்டீங்க இல்லையா, அதுக்கு இன்னொரு இது என்னன்னா, எப்போதுமே வந்து கோல்டு வந்து ஸ்லீப் ஃபார் இயர்ஸ் தென் வேக்ஸ் அப்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னாக்கா, கோல்டு வந்து கொஞ்ச காலத்துக்கு எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் அப்படியே தான் இருக்கும். அது உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2013லேருந்து 15-18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பெரிய அளவில் ஏற்றம் பெறவே இல்லை. அந்த காலத்து சைட் லைனில் தான் இருந்தது. அதே மாதிரி பழைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 1980 காலகட்டத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு வந்து தங்கம் வந்து அப்படியே ஒரு சப்டியூடா தான் வர்த்தகம் ஆகி கொண்டிருந்தது. ஒரு காலகட்டத்தில் கொஞ்ச நாளைக்கு ஒரு சில வருடங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் 15 ஆண்டுகள் வந்து தங்கம் வந்து ஒரு ஸ்லீப்பி மோட்ல தான், அதாவது எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் இல்லாமல், பெரிய விலை ஏற்றம் இல்லாமல், சம அளவிலே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடிங் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே வர்த்தகம் நடைபெறும். அதன் பிறகுதான் ஏதோ ஒரு சைக்கிள்ல ஒரு புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, இது வந்து தொடர்ச்சியாக இது வந்து ஒரு ரேர் பினாமினன். இப்ப நாம பார்த்திருக்கிறது வந்து கிட்டத்தட்ட இந்த 2021-22க்கு அப்புறமா நம்ம பார்த்து கடந்த 3 ஆண்டுகள்ல தான் தங்கம் வந்து ஒரு பெரிய உச்சத்தை தொட்டிருக்க தவிர, இது எல்லா காலகட்டத்திலும் இதே மாதிரி ஒரு போக்கு போகும் என்பதற்கான பெரிய அளவுல சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி நினைக்கிறேன். சிறுக சிறுக முதலீடு செய்து, தொடர்ச்சியாக முதலீடு செய்து, அதாவது நான் சொல்றது பகுதி பகுதியாக பிரித்து மாதம் ஒரு சீட் எப்படி கட்டுறோமோ அதே மாதிரியான ஒரு அந்தந்த மாசத்துல 1 கிராம அவர்களுடைய வசதிக்கு ஏற்பவாறு நம்ம வந்து ஒரு இறக்கத்தையும் நாம் பயன்படுத்தி கொண்டு வெல்த் கிரியேட் பண்ணலாம். தப்பு கிடையாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.